நம்மளே கறி எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு தான் வந்தானுங்க. என்னடா பண்றீங்க? தூக்கிட்டு போயிருவோம் பாரு, சாக்குல மூட்டை கட்டிட்டு போயிருவேன். அப்படி குமிச்சிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் விடுவாது. பூந்து வேலையை காமிச்சிட்டு இருக்கிறாரு. கவர்மெண்ட் கடை திறந்தே ஆகணும் இன்னைக்கு. மணி சொன்னா திறந்துருவாங்க. தின்னாம எந்திரிக்கவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கறிலாம் சமைச்சு சாப்பிட்லான்னு நாம்ளே கறி எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு தான் வந்தானுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒருத்தனை வேலை செய்யலை. எல்லாம் எங்கள் ஆயா தான் எல்லாம் சமைச்சு கொடுத்துச்சு. எல்லாம் சும்மா சோக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கானுங்க. ஏதோ அங்கே பொரசெல்லாம் ஏதோ வேலை மட்டும் பார்த்துட்ருக்கானுங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ஏறி இப்போ எண்ணெய் பிக்க போகிறான். டேய் தாட்டா விடா, திரும்பி வருவியா? அந்த மாதிரிம்மா டே அது பெருசுடா. இதுல ஏறா, இது தேங்காய் தான்டா. ஏறு ஏறு ஏறு. அசல் காட்டுக்காரன் காமிக்கிறான் பாருங்க. இல்லடா அவன் போட்டுருவான் கரெக்டா, காட்டுக்காரன்ல. இல்ல இல்ல மாட்டு மேல விழுவலுமா? டேய் இன்பா அந்தாண்டே போடு. எங்கடா இங்க தண்ணி இது? ஒரு நிமிஷம் இரு. ஏய் கெட்டியா இருந்தா அதான்டா எல்லாம். ஏன்டா ராவடி பண்றீங்க? ஆடுனா தேங்காடா. சரி மாடு மண்டைய உடைய போகுது. அவனை புடுறா போடா. அக்கில அக்கி. இன்பா போதுண்டா. தோல் தோல் விடுவோமா? என்னடா பண்றீங்க? இவனுங்க தான் நாமளே கறி எடுத்து நாமளே சமைக்கலாம்னு சொன்னவனுங்க. நீ தாண்டா முதல்ல இந்த டாபிக்கே ஆரம்பிச்ச. சமைக்கலான்னு சொன்னானுங்க. ஆனா இங்க வந்து இளநீ எப்படி சண்டை போட்டுக்கிறான் பாருங்க. அவனுக்கு ஒண்ணு கொடுங்கடா. அவன் தாண்டா வேலையை செஞ்சுட்டு இருந்தான். குரங்க அவனுக்கு ஒண்ணு குறா. அவனுக்கு அது குறா. அவனுக்கு அது கொடுக்கட்டும். வெட்டி விட்டுருவான் பாரு. போட்டி பண்ணலாம் உனக்கு கிடைக்காது. ஹாய் கைஸ், மீண்டும் நம்ம ஜோதிமணி பிறந்த நாள்ல சந்திக்கிறோம். நம்ம பசங்களாம் வந்திருக்கிறானுங்க. இவர்தான் ஹாய் ஹாய் சீனி ஹாய் வருதுடா அப்படிங்கிற சீனி. அடுத்தது கோகுல். எங்க பாரு சீனி ஹாய் வருதுடா அப்படி பேசணும். ராகுல் இல்லடா. பாலாஜி ஹாய் பாருங்க. சீனி ஹாய்டா. ஹாய் வருதுடா சீனி. இவர் பால் கறக்கும் தனுஷ். நம்ம வேலு இருக்கிறப்பல அக்கிலானே அத்திக்கண்ணா அத்திக்கண்ணா பாருங்க. இல்ல நாமளே கறி எடுத்து சமைக்கலாம்னு எல்லாம் சொன்னானுங்க. ஆனா வந்து பாருங்க சமைக்கிறவனுக்கு இத்தான் சமைக்கிறவன் ஆளாளுக்கு சமைக்கிறவன் இருக்கிறான் பாரு. 2 வாரமா மாப்பிள்ள நம்ம போறோம் சமைக்கிறோன்ட்டு இருந்தான். இங்க வந்து மூஞ்ச பிடிச்சி நீவிட்டு இருக்கிறான். என்ன பயணம். நம்ம பாலாஜி தான் மரம் ஏறி ரொம்ப டயர்ட்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீ தான் தலைமை காட்டுங்க பாலாஜி. இல்ல பரவாயில்ல காட்டுறா. இல்ல இல்ல பரவாயில்ல. இல்ல அவங்களோட சாகசம் எல்லாம் இருக்கும்டா. ஆமா வீட்டு மேல ஏறி உட்காந்து நம்ம வீடியோ கிளிப் விட்டாரு. வீடியோ கிளிப்ல ஆட் பண்ணுவோம் ஜோதிமணி. நீங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். இவர்தான் சிக்ஸ் பேக் ஆறுமுகம் தனுஷ்ரா. ஒல்லியா இருந்தாலும் நம்பால் தனுஷ். பேசுங்க. என்னன்னு பேசுங்க. நீ தாங்க மாட்டேன். தவிர்க்கலாம். தம்பி நீ யாரு? பேசு. திருக்குமரன். யார் கூட வந்த? சீனி மாமா கூட. யார் சீனி மாமா?
இவர்தான் சீனி மாமா. ஏய் சொல்லு சீனி சொல்லு. சீனி ஆய் வருதுடா அப்படின்னு மரியாதை கொடுத்து பாருங்க வரக்குள்ளே முட்டாய் வாங்கி கொடுத்து கூட்டு வந்துட்டா. அதனாலதான் பையன் கொஞ்சம் ஏதோ மரியாதையா பேசுறோம். ஒரு ஏண்டா பையனுக்கு ஒரு முட்டாய் கூட வாங்கி தர மாட்டேங்க. நீ வீட்டுல போய் எங்க அப்பாட்ட சொல்லி அடி வாங்க அப்பா நினைக்கிறேன். எதுக்கு இவன் தானே தூக்கிட்டு போயிருவோம் பாரு சாக்குல மூட்டை கட்டிட்டு போயிருவேன். சவுண்டே வரக்கூடாது. காய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா உங்க செலிபிரிட்டிக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள் May 1. தலை பர்த்டே வேற. என் பர்த்டே. அது வேற ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் காய்ஸ். ஒரு 1 year கேப் விட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஆமா போன வருஷம் பண்ணல. போன வருஷம் பண்ணலனா சில பல சட்ட சிக்கல்கள். ஆடுக்கு உனக்கு பிரச்சனையா? இன்வெஸ்டர் ஆளுக்கு பிரச்சனை. இன்வெஸ்டர் சஞ்சனாவும் பிரச்சனை. அதனால பாருங்க சமையல்லாம் ரெடி ஆயிட்டு. இது பாவம் இவன் ஒருத்தன் தான் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். வேர்வை சிந்தி குழம்புலயே போடுறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ற ஏண்டா அப்படி குமிச்சிட்டு இருக்கிற? அதெல்லாம் உழுவாது பேசி வீட்டுல ஒரு வேலையை செஞ்சதே இல்லை தானே. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா இலை இருக்க போறோம். மகளே இங்க பாத்தீங்கன்னா மக்களே கிணறு இருக்கு மக்களே. கிணறுல இவ்வளவு செத்துக்கிட்டு போயிடாத. இவரை தள்ளி விட்டுமா மக்களே. கிணத்துல இருந்து தண்ணி வெளியே வந்துரு மக்களே. இவன் தள்ளி விட்டா. இந்த டயலாக் எல்லாம் உங்க அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா சிரிச்சிட்டு இருப்பாரு. வாங்க வாங்க தரேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசாம இருக்கிறாங்க. இவரு மட்டும் காட்டுக்குள்ள பூந்து வேலையை காமிச்சிட்டு இருக்கிறாரு. எல்லாம் இருக்கிற வேலைடா. நீயே தப்பா நினைச்சுக்காத. ஒரு டைலாக் அங்கிருந்த பாருங்க மக்களே. நான் இப்ப இலை அறுத்துட்டா 20 கிலோ அரிசி ஒட்டுக்கா சாப்பிட போறப்ப. அடேங்க அப்பா இலை இப்படி பத்தாவது நான் இலை அறுத்துக்கலாம்டா. இவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் எல்லாம் வேர்வை சிந்தி வேலை செஞ்சான். வேர்வை சிந்தி அப்படியே குழம்புலயே போட்டான். வேறலாம் ஒண்ணும் இல்ல. சிரிக்காது. மக்களே நம்ம தம்பிக்கு பிறந்தனால ஒரு 10 கிலோ கறி ஒரு 20 கிலோ சாப்பாடு எடுத்துருந்து ஆக்கலாம்னுக்குள்ள 20 பேர் வந்தோம். எல்லாமே சும்மா தாங்கிறாங்க. இங்க 2 பேர் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. பாருங்க மக்களே நம்ம அப்பாவே இருக்கிறாரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. குழம்பு சோறெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாப்பிட்றதுக்கு தான் பாருங்க சுட சுட இருக்கு. இது நாமளே செய்யலாம்னு இங்க வந்தானுங்க. ஆனா யாருமே எதுவுமே செய்யல. இங்க பாருங்க எல்லாம் ஒட்டுக்கா தான் சாப்பிட போறோம். ஒரே இலைய போட்டு 4 இலைய செம்ம காமிடுறா. அப்புறம் சிரிக்கலாம். இங்க பாருங்க நம்ம தரணி தான் எல்லாத்தையும் சோறு போடுறோம். எந்திரா ஒரு நிமிஷம். அப்புறம் தூக்கி சொல்லிட்டு போட்டுருவான். பாருங்க அவன் சாப்பிடுறது முக்கியம் இல்ல, மத்தவங்க சாப்பிடுறது பொறுமையா போடுறான். அவசரம் அவன் சாப்பிடவே மாட்டான்டா. சின்ன பையனுக்கு போடுங்கடா. ஏன் சீனி மடியில உட்கார வச்சுக்கிறியா? சாப்பிட வேணாமா? ஒரே இடத்துல எவ்வளவு குழம்பு ஊத்திட்டு போயிட்டா. அப்படியே பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டா சீனி. வீட்டுல அந்த
சாப்பிட்டுக்கலாம் டேய் குழம்பு ஊத்துறா எங்க இருந்து குழம்பு போடு டேய் கறி விடுறா ஏடி அவன் பாரு இப்படி அழுத்தி பார்த்துட்டு எலும்பு விட்டுறான் எலும்பு எல்லாம் எடுத்துக்கிறான் சூப்பரா இருக்கு மக்களே ஒரு பேச்சு பேசுங்க குழம்பா எடுத்துக்கலாம் எல்லாரும் சேர்ந்து சோறு தான் சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குது? அருமையான உணவு 5 கோழி செத்த உணவு. அக்கில் வேலை அலால் பண்ணாச்சு சாப்பிட்டானா அகில மணி பிறந்த நாளைக்கு வந்து கவர்மெண்ட் கடை சண்டை போட்டுக்கிறாரு. இவருதான் மக்களே கவர்மெண்ட் கடை திறந்தே ஆகணும் இன்னைக்கு. மணி சொன்னா திறந்துருவாங்க. மணி சொன்னா திறக்க மாட்டாங்க, அப்பா சொன்னாதான் திறப்பாங்க. இவர் அப்பதான் கவர்மெண்ட் கடை வச்சிருக்காரு. குரங்கு எங்க இருக்கு? யானை காணும். யானை எங்க இருக்கு? பாரு யானை தின்னாம எந்திரிக்கவே கூடாது. கறி போட சொன்னல, கறி மட்டும் என்ன கறி ஒரு பீஸ் கம்மியா இருக்கு. கறி ஒரு பீஸ் கம்மியா இருக்கு. அப்ப வாங்க போடு. கறி வேஸ்ட் பண்ணாத. இப்ப சோறு கறி தின்னல, சோறு தின்னு. அதனா கறி வேஸ்ட் பண்ண கூடாதுனா எடுத்து வாயில போடுவானா? நான் பேச கூட அண்ணன் கூட எர்காடு போன உடனே நீ போச்சுடா போயிடுச்சு. அவரு மேல அடிச்சு விட. ஆம்பளை இல்லடா குரங்குடா. அம்மாட்டா அந்த தொட்டிக்கு போலாமா? பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கோம். சூப்பர் காடு, செம்ம காடு. நவா நவா ஹாய் சொல்லு மேல. வணக்கம்டா மாப்பிள்ள, பிள்ளை வீட்டுல இருந்து. பச்சி நான் வந்துக்கா தீபக சாமி ஆளை விட்றா டே. இதுதான் கிணறு. கிணறு பாருங்க. அச்சி போடு போடு. குதிக்கிறீங்களா? ஆஃப் பண்ணிட்டா நான் குதிக்கிறேன் அதுல. சரி போ.